பார்வதி ரொம்பவே பதட்டத்தோட விஜயா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட சண்டைக்காகவோ மன உளைச்சலுக்காகவோ அவங்க 10 லட்ச ரூபாய் பணத்தை கேட்குறாங்கன்ற விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு ஆடி போய் உட்காந்துருந்த விஜயா கிட்ட முத்துவும் இது எல்லாத்துக்கும் காரணம் மனோஜ் தான் போய் பிரச்சனைலாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் வேணாம் பணத்தை கொஞ்சம் கொடுத்துறோன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கான். அதனால தான் அவங்க பணமே கேட்டிருக்காங்கன்னு சொல்ல உடனே விஜயா கோபத்தோட மனோஜை அடிக்கிற மாதிரி போக மனோஜும் பயத்துல ரோகிணி சொல்லி தான் நாங்கள் போனேன், ரோகிணி தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக என்னை அங்கே கூட்டிகிட்டு போனான்னு சொல்ல இதில் கடுப்பான விஜயாவும் ரோகிணியை மறுபடியுமே அடிக்கிறதுக்காக போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள செம்மையை திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி உனக்குலாம் அறிவே கிடையாதா? முதல்ல திருட்டு நகையை கொடுத்து என்ன பிரச்சனைக்குள்ள ஆளாக்குன, இப்போ இந்த பிரச்சனை உன்னால வந்திருக்கு. சரி, நீ பண்ண பிரச்சனைக்கு நீயே தேர்வு காணு, அவங்க கேட்ட 10 லட்சத்தை நீயே கொடுத்துருன்னு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை தூக்கி ரோகிணியோட தலைமையில போட இதில் ரோகிணி மட்டும் இல்லாமல் மனோஜுமே ஆடி போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து ரோகிணி எப்படி தான் தப்பிக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.